இல்லை, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாஜக நேரடியாக களமிறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தெரியுது. களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கும் வணக்கங்கள். இரண்டு ஜென்ரலா இந்த ஒரு பை எலெக்ஷன் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம் அப்படின்னு பேசுவாங்க. இங்க நம்ம முக்கியமா 2 விஷயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று, இதே ஆளுங்கட்சி நண்பர் இப்போ சொன்னாங்க 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு. அப்ப அதே நண்பர் சரவணன் அவர்கள் சொன்ன ப்ரோ இன்கம்பன்சி தான் ஒன்றும் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவர்கள் அதோட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். இப்ப அது மட்டும் இல்லாம கரூர்ல இருக்கிற மந்திரி அவர்களும் இப்ப வெளியில இருக்காங்க. அதனால எப்படி அவங்களோட கேம்பெயின் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே அவர் இருந்தாரு. போன வாட்டி 23 வெளியில போன பை எலெக்ஷன் அவர் வெளியில அந்த இடைத்தேர்தல் EVKS அவர்கள் போட்டியிட்ட இடைத்தேர்தலின் போது அவரும் ஒரு பகுதியே தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். சரி, ரைட். சரி, இப்போ மறுபடியும் அவர் திரும்பி வெளியில இருக்காரு அப்படின்ற போது அங்க நீங்க சொன்ன மத்த ஊர் ஃபார்முலா இல்லாம ஈரோடு ஃபார்முலா அப்படின்னு புதுசா ஒண்ணு ஏற்கனவே இருந்தது. அந்த ஈரோடு ஃபார்முலா எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முன்னாடி பலர் அங்க போகும்போது பிரஸ் முதற்கொண்டு அங்க அகாமடேஷன் கிடைக்காது. அங்க திருவிழா மாதிரி கூடாரங்கள் அமைத்து பலருக்கும் உணவுகளும் பல பொருட்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. சோ அந்த மாதிரி புது ஃபார்முலா திரும்பி ஈரோடுல என்ன ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. சோ தேர்தலை ஃபேரா நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ஆளுகின்ற அரசு கொடுக்குமா இல்லையா அப்படின்னு